2வது ஸ்லோகத்துல அந்த சிவானந்த லஹரி என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறார். சிவானந்தம் அப்படிங்கிறது என்ன? கலந்தி சம்போ த்வச்சரித சரித கில்பிஷ ரஜோ தலந்தி தீகுல்யா சரணிஷு பதந்தி விஜயதாம் திஷந்தி சம்சார பிரமண பரிதாபோ சமனம் வசந்தி மச்சேத ஹிருத புவி சிவானந்த லஹரி. அந்த ஹிருதயத்தை விடுறதா இல்லை, ஹிருத புவி சிவானந்த லஹரி. சிவானந்த லஹரிங்கிறது ஆச்சாரியருடைய இந்த வர்ணனை கொஞ்சம் அப்படியே மனசுல விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம். அவர் சொல்லக்கூடிய அந்த வர்ணனை எப்படிப்பட்டதுன்னு விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா அது ஒரு ஆறு. அது ஒரு ஆறு. என்ன நதி, என்ன ஆறுன்னா உன்னுடைய சரிதம் என்கிற ஆறு. த்வச்சரித சரிதக, சரிதனா ஆறு, நதி. உன்னுடைய சரிதம் அப்படிங்கிற ஆறு இருக்கா இல்லையா, அந்த ஆறு அப்படி பொங்கி பிரவாகமா வருது. அதுதான் சிவானந்த லஹரியாக, அப்படியே ஆனந்தம் தரக்கூடிய லஹரியாக சிவனிடத்திலே இருந்து வருகிற உன்னுடைய சிவ சரிதம்ங்கிற அந்த ஆறு அப்படியே பொங்கி பிரவாகமா அலையலையாக வருகிறது. சரி, ஒரு நதி ஓடி வருதுன்னு வச்சுப்போம். அது என்ன பண்ணும்? வேகமா அந்த நதி ஓடி வரும்போது, அப்படி பிரவாகமா வரும்போது சின்னதா ஏதாவது கல்லெல்லாம் இருந்ததுன்னா அதை அப்படியே அந்த ஸ்பீடுல உடைச்சிடும். இப்ப இந்த ஆறு என்ன செய்கிறது? சம்போ, நன்மையை தரக்கூடியவர் அர்த்தம். சம்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு நன்மையை தரக்கூடியவர். சிவம்னா ஆஸ்பீஷியஸ், மங்களமானவர். சம்பு அப்படின்னா நன்மையை தருபவர். சம்பு. சம்போ த்வச்சரித சரிதக சிவானந்த லஹரி. அது என்ன பண்ணிடும்? கில்பிஷ ரஜ தலந்தி. இந்த தூள்கள் இருக்கே சின்ன சின்னதா, என்ன தூள்? கில்பிஷ ரஜ, நாங்க பண்ணின பாவம் இருக்கா இல்லையா, அந்த பாவத்தை அப்படியே பொடி பொடியா பொடி பொடியா ஒண்ணுமில்லாம பண்ணிடும். அதை அழித்து விடும். எங்களுடைய பாவத்தை அழித்து விடும். அதை தூள் தூளா ஆக்கிடும். தலந்தி, அது அப்படியே பொடி பொடியா ஒண்ணுமில்லாம சின்னதா தூள் தூளா பெருசு பெருசா நாங்க பண்ணின பாவம், பெரிய பாறை மாதிரி இருக்கிற அந்த பாவத்தெல்லாம் கூட இந்த ஃபோர்ஸ்ல அது உடைத்து விடும். அது மாத்திரமில்ல, இந்த நதி அப்படி கால்வாய் வழியாக, மடை வழியாக அந்த தண்ணீர் பாயும். உன்னுடைய சிவானந்த லஹரி அப்படி பாயும். எங்க? பாவம் உடைஞ்சிடுது. இப்போ இப்படி கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு நதி வருது, அந்த இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறை என்ன பண்ணும்? அந்த வாட்டர் ஃப்ளோவை அப்படியே தடுக்கும். வாட்டர் ஃப்ளோவை அது தடுக்கிறது அப்படின்னா இந்த தண்ணீர் சரியா பாய முடியாது. இப்போ ஓடி வந்த வேகத்துல அந்த பாறையை இது உடைச்சிருது. இந்த பாறை உடைஞ்சு போச்சுன்னா இந்த நீர் பாய்வதற்கு சரியான பாதை அந்த கால்வாய் காத்துன்னு இருக்கு, அதுல இந்த நீர் பாயும். இந்த சிவானந்த லஹரிங்கிற இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணித்து? எங்க பாவத்தெல்லாம் உடைச்சிருது. கில்பிஷ ரஜ, அந்த தூள்களை, அந்த ரஜத்தை உடைத்து விட்டது தலந்தி. சரி, இப்போ அதனால அந்த அங்க இருந்த அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கே, அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் போயிடுது. போக முடியாம அந்த மடை அப்படியே தூர்ந்து போய் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, அது இப்ப போயிடுத்து. அந்த தடங்கள் உடைப்பட்டு இப்போ இந்த வாட்டர் எங்க ஃப்ளோ ஆறுதுன்னா தீகுல்யா சரணிஷு, அறிவு கால்வாய், ஞான கால்வாய். தீகுல்யா, தீன்னு சொன்னாலே அறிவுன்னு அர்த்தம். அதனாலதான் தீக்ஷை, தீட்சை கொடுக்கிறதும்பார்கள். தீட்சை கொடுக்கிறதுனா என்ன? அறிவை தருவது, இம்பார்ட்டிங் ஞானம். அப்போ தீக்குல்யா சரணிஷு, அறிவு கால்வாய்கள் இருக்கே, அந்த அறிவு கால்வாய்கள், ஞான கால்வாய்கள் வழியாக அது பதந்தி, அப்படியே இறங்கி ஓடி வருகிறது. விஜயதாம், வெற்றியை தரக்கூடிய விதத்தில் ஓடி வருகிறது.
உன்கிட்டேந்து பெருகக்கூடிய உன்னுடைய சரிதம் அப்படிங்கிற அந்த நதி லகரியாக ஓடி வந்து எங்க பாவத்தெல்லாம் உடைச்சிட்டு எங்களுடைய ஞான சரணி வழியாக ஓடி வந்து வெற்றியை தருகிறது. அதுல பதந்தீனர் கீழே விழுகிறதுன்னு அர்த்தம். பதந்தின்னு சொன்னா பாதம், பதந்திங்கிறச்சே அது கீழே விழுகிறது. ஏன் கீழே விழுகிறது? நாங்க கீழே இருக்கோம். கீழே தராதரத்தில் கீழே இருக்கிற எங்களை பார்த்து உன்னுடைய அந்த அனுக்கிரகம் ஓடி வந்து எங்களுக்கு அருள் தருகிறது. சக்தி நிபாதம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. சிவன் சக்தி அப்படின்னு சொல்றோமா இல்லையா? சக்தி நிபாதம்னே சொல்லுவார்கள் சைவத்துல. நிபாதம்னா விழுகிறதுன்னு அர்த்தம். சக்தி விழுகிறது அப்படின்னா உடனே சக்தி விழுகிறாளா, சிவன் தள்ளி விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லக்கூடாது. கதை கூட இருக்கலாம், சிவன் தள்ளி விட்டார்னு கூட கதை இருக்கலாம். அந்த கதை ஒரு சிம்பாலிசம். என்ன அர்த்தம் இதுக்கு? சிவனுடைய அனுக்கிரகத்துக்கு தான் சக்தின்னு பேரு. சாதாரணமா சொல்லும்போது சிவனேன்னு கடக்கிறது போமால் யால். அந்த சிவம் என்பது நிர்குணம், அதுக்கு குணம்லாம் கிடையாது. எல்லா இடத்திலேயும் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய லிமிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பரம்பொருள், சர்வ வியாபியாக இருக்கிற பரம்பொருள். அதுக்கு ஏதாவது கலர் இருக்கா? கிடையாது. அதுக்கு ஃபார்ம் இருக்கா? கிடையாது. ஃபார்ம்லெஸ், லிமிட்லெஸ். அந்த ஃபார்ம்லெஸ் லிமிட்லெஸ்ஸாக இருக்கிற அந்த பரம்பொருள் தன்னுடைய அனுக்கிரகத்தை நமக்கு தரும்போது அந்த அனுக்கிரகத்தை சக்தி என்கிற ரூபத்தில் தருகிறது. அதனால தான் அனுக்கிரகம் கீழே விழுகிறது. சக்தி நிபாதம், சிவனுடைய சக்தி கீழே விழுகிறது. சிவனுடைய அனுக்கிரகம் சக்தியாக கீழே விழுகிறது. உன்னுடைய சரிதத்திலே இருந்து நீ தருகிற அந்த அனுக்கிரகம் எப்படி கீழே விழுகிறது? எங்க? எங்களுடைய ஞான கால்வாய் வழியாக வந்து விழுந்து எங்களுக்கு வெற்றியை தருகிறது, எங்களுக்கு ஞானத்தை தருகிறது. சம்சார பிரமண பரிதாப உபசமனம். பெரிய கவலை இருக்கு எங்களுக்கு. என்ன? சம்சார பிரமணம். இந்த சம்சாரத்துல சிக்கி கொண்டு என்ன பண்றோன்னு தெரியாம மாயையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. பெரிய துயரம் என்ன? இந்த பிறப்புக்கான துயரம் என்னன்னு கேட்டா என்ன பண்றோன்னு எங்களுக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பண்றோன்னு தெரியல. ஒரு மாயையில இருக்கும். அந்த மாயையில இருக்கக்கூடிய அந்த துயரம், அந்த பரிதாபத்தை சமனப்படுத்துவது பரிதாப உபசமனம். என்னன்னு கேட்டா உன்னுடைய இந்த சரிதம் தான் அதை சமனப்படுத்தி திசந்தி எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். இந்த வலையில போய் நாங்க சிக்கி இருக்கோம், இந்த சிறைச்சாலையில சிக்கி இருக்கோம், இதிலேருந்து எங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும்னா அதை உன்னுடைய லகரி தந்துவிடும். நீ எங்க இருக்க தெரியுமா? மச்சேத ஹிருத புவி வசந்தி. இது என்ன பண்றது? அந்த லகரி அப்படியே வந்து எங்களுடைய ஹிருதயம்ங்கிற குளத்துல வந்து உக்காந்துடுறது. எங்களை உயர்த்துவதற்காக இந்த குளத்தில் வந்து ஹிருத் புவி இதுல வந்து அப்படியே உட்கார்ந்து கொள்கிறது அந்த லகரி. அந்த நீர் இங்கே சேகரமாகி உன்னுடைய அனுக்கிரகம் எங்களுடைய ஹிருதயம் என்கிற குளத்தில் தங்குகிறது. அதுலேயும் ஒரு சூட்சுமத்தை வைக்கிறார். குளம்ங்கிறது பள்ளமா இருக்கும். எந்த இடத்துலையும் குளம்னு சொன்னோன்னா அந்த குளம் பள்ளமாக தான் இருக்கணும், அப்பதான் தண்ணீர் தேங்கும். அப்போ இந்த குளம் அப்படின்னு சொன்னா, இந்த ஹிருத் குளம்னு சொன்னா நாங்கள் பள்ளமானவர்கள், பள்ளத்துல இருக்கக்கூடியவர்கள். எங்க ஹிருதயத்துல பள்ளம் தான் இருக்கு. ஆனா அந்த பள்ளத்தை கூட நீ சமன்படுத்தி உன்னோட அனுகிரகத்தை போட்டு அதை ஃபில் பண்ணோன்னு அந்த பள்ளம் வெளியில தெரியாத அளவுக்கு அந்த பள்ளம் சமனப்பட்டு விடுகிறது. பள்ளமடையாக பாயும் நீர்னு சொல்லுவார்கள். தண்ணீரை எங்க விட்டாலும் சரி, கொஞ்சம் அப்படி விட்டோம்னா அந்த இடம் ஃப்ளாட்டா இருக்குன்னு நாம நினைச்சுட்டு இருப்போம். அந்த இடம் ஃப்ளாட்டா இல்லைங்கிறதுக்கு ப்ரூஃப் என்னன்னா அந்த தண்ணீர் அப்படி லேசா அந்த இடத்துல தேங்கி நிற்கும். பள்ளமடையாக பாய்கிற தன்மை. பகவானுடைய கருணையும் அப்படித்தான், பள்ளமடையாக பாய்கிற தன்மை. பள்ளமாக இருக்கிற இந்த ஜீவன்களை பார்த்து, பள்ளத்தை பார்த்து ஓடி வருகிற தன்மை தான் பகவானுடைய காருண்யம். ஆச்சாரியருக்கு என்னமோ தெரியல,
இந்த நதியிலேர்ந்து ஓடி வரக்கூடிய நீர், அந்த நீர் நம்மை கடை தேற்றுவது. இது ரொம்ப பிடிச்ச விஷயம். சில விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப ஆச்சாரியருடைய நூல்கள்ல வந்துட்டே இருக்கும், அவருடைய கிரந்தங்கள்ல வரும். அவருக்கு மகாவிஷ்ணுவை பாடுவது ரொம்ப பிடிக்கும். அம்பாளை பாடுறார். அம்பாள் என்ன பண்றா, எங்களை எல்லாம் இந்த பவசாகரத்திலே இருந்து மேலே தூக்குகிறாள்னு சொல்லணும். சொல்ற நிமக்னானாம், இங்க இருந்து தூக்குற. எப்படி தூக்குற? உன்னுடைய கோரை பல்லுல தம்ஷ்டால தூக்குற. எப்படி? முரரிப்பு வராகஸ்ய பவதி, அந்த முராரியாக இருப்பவர் வராகமாக வந்தபோது எப்படி தூக்கினாரோ அந்த மாதிரி நீ தூக்குகிறாய்னு ஒரு ஓமைக்காகவாவது எங்கே இருந்தாவது மகாவிஷ்ணுவை பாடுவது அவருக்கு பிடிக்கும். அதே மாதிரி அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம் ஒரு பெரிய சரணியாக பாய்ந்து வருகிறது. ஜீவ நதி, அந்த ஜீவ நதியை தாங்கிற சக்தி இல்லாத எங்களுக்காக அது சின்ன சின்னதாக ஒரு கால்வாயாக மாறி அந்த கால்வாய் வழியாக வருகிறதுன்னு சொல்றதும் அவருடைய முத்திரை. இங்க எப்படி அந்த சிவானந்த லஹரிங்கிறது உன்னுடைய சரிதம், அந்த சரிதம் தான் சரணி, அதுதான் ரிவர். அந்த ரிவர், ஒரு ரிவர் வருதுன்னு வச்சுப்போம், அந்த ரிவரை அப்படியே தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா? தெரியுமா இல்லையா? நமக்கு ஏற்கனவே ஒரு கதை, ஆகாச கங்கை வந்தது, பகீரதன் பிரயத்தனம் பண்ணா ஆகாச கங்கை வந்தது. ஆனா அந்த கங்கையை தாங்கிறதுக்கு பூமிக்கு சக்தி கிடையாது, அது அதே ஃபோர்ஸ்ல வந்தா தாங்க முடியாது. அப்ப தன்னுடைய ஜட்டாபாரத்தில் தாங்கி கொண்டார்னு கதை சொல்றோமே, அதே மாதிரி தான் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் மொத்தமா அப்படி கீழே வந்ததுன்னா அதை தாங்கிறதுக்கான சக்தி கூட நமக்கு கிடையாது. அதனால தான் அதை சின்ன சின்னதாக்கி பெருசா இருக்கிற ஒரு கங்கை அப்படியே பிரவாகமா வந்தா அடிச்சுன்னு போயிடும். ஆனா என்ன பண்றார் பகவான்னா, அந்த கங்கையினுடைய வேகத்துல பாவங்களை அடித்து தூள் தூளாக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? தீக்குல்யா சரணிஷு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கெனால்ஸ் வழியா, சரணிகள் வழியா, சின்ன சின்ன கால்வாய்கள் மடைகள் வழியா. ஏன்னா மொத்தமா அடிச்சுன்னு வந்ததுன்னா அந்த பாறை மாத்திரம் இல்லை, நாமும் அடிச்சுன்னு போயிடுவோம். அதுக்காக நமக்கு வரும்போது அதை சின்ன சின்னதா அந்த இரிகேஷன் கெனால் மாதிரி பாசனத்திற்கு கொண்டு போய் வயலுக்கு விடும்போது மொத்தத்தையும் அப்படியே விட முடியாது, அதனாலதான் கெனால் வெட்டி விடுவார்கள். அப்ப அதே மாதிரி நமக்கும் அதை சின்ன சின்ன மடைகள் வழியாக தருகிறார். இத சௌந்தரிய லஹரியிலையும் பாடுவார் ஆச்சாரியர். தவ வதன சௌந்தரிய லஹரி சரி பரீவாக ஸ்ரோதக சரணிர் இவ சீமந்த சரணி. அங்கேயும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் உன்னுடைய வதன சௌந்தரிய லஹரி, உன்னுடைய முகத்திலேந்து அம்மா அப்படியே சௌந்தரியம், அந்த அழகுங்கிற பிரவாகம் கொட்டுறது. ஆனா அந்த அழகு பிரவாகத்தை வாங்கிக்கிறதுக்கான சக்தி எங்களுக்கு இல்லை. அதனால நீ என்ன பண்ற, அந்த அழகு பிரவாகத்தை, மொத்த முகத்துல இருக்கிற அழகுங்கிற அந்த பிரவாகத்தை அதை அப்படி கண்ட்ரோல் பண்ணி பரீவாகங்கிறது ஒரு வாட்டர் பாடி, கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கிற ஆனா பெரிய வாட்டர் பாடி. அந்த பரீவாகத்திலேருந்து ஸ்ரோதக, அதுலேருந்து ஒரு பாதை, அதுதான் ஸ்ரோதக, அது கொஞ்சம் பெரிய கெனாலா இருக்கும். அதுக்கப்புறம் சரணிர் இவ சீமந்த சரணி, நீ அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி, அவர் சொல்ற அந்த அழகு பாருங்கள், அம்பாளுடைய முகம் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த முகத்திலேந்து கொட்டுறது சௌந்தரிய லஹரி. அந்த மொத்தத்தையும் வாங்க நம்மால முடியாதான். அதுக்காக அம்பாள் என்ன பண்றா, அதை அப்படி கண்ட்ரோல் பண்ணி ஒரு சின்ன கால்வாயாக ஆக்குகிறாள். அந்த கால்வாய் என்ன தெரியுமாமா, உன்னுடைய சீமந்த சரணி இருக்கே அந்த சின்ன கால்வாயாக்கி அதுல அந்த சௌந்தரியத்தை பாய்ச்சுகிறாய். அப்போ முழுசா வாங்கிக்கிற சக்தி இந்த குழந்தைகளுக்கு கிடையாது என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒரு அம்மா கொடுப்பாளோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெய்வம் தன்னுடைய கருணையை, அனுக்கிரகத்தை நமக்கு தருகிறது. அப்படி தரக்கூடிய அந்த கருணை எங்க இருக்கு தெரியுமா, கடைசியில வந்து எங்களுடைய ஹிருதய குளத்தில் அப்படியே தங்கி விடுகிறது. எங்களுடைய ஹிருதய குளத்தில் அது வந்து தங்கி விடுகிறது. அந்த பள்ளத்தை கூட நீ சமனப்படுத்தி விடுகிறாய். நாங்க பள்ளம்தான்,
ஆனா பள்ளத்தை நீ மேடா பண்ற. எப்படி? உன்னோட அனுகிரகத்தை போட்டு அதை ஈக்குவல் பண்ணிடுற. அந்த ஹிருதயத்தில் தங்கி இருக்கக்கூடிய இறைவன் தொடர்ந்து என்ன செய்கிறார்ங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொன்னார்.